நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ராப்ஸில் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். ஒவ்வொரு மனிதருக்கும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கும்போது பத்திரம் பதிவு பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பத்திரம் சார்ந்த சில ஆவணங்கள் என்ன, பத்திரம்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம கூட நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க அவர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். சார் வணக்கம். வணக்கம் மோகன்ராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேங்க. சார், இப்போ ஒருத்தங்க லேண்ட் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா பத்திரம் இருந்தா போதும், அதை வாங்கிட்டா நம்மளுக்கு பத்திரம் தான் எவிடன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பத்திரம்னா பத்திரத்துல என்னென்ன வகைகள் இருக்கு, பத்திரத்தோட பவர் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். நான் அடிக்கடி சொல்றதுதான், மனிதனுடைய அடிப்படை வாழ்வியல்ல 3 ரொம்ப இன்றியமையாதது. ஒன்று உணவு, மற்றொன்று உடை, அடுத்தது இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய உறையுள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 முக்கியமான தேவைகள்ல அந்த இருப்பிடம்ங்கிறது ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா நீங்க உணவு அப்படிங்கிறது வந்து சும்மா 100கணக்கான ரூபாய் தான் செலவாகும், பிடிக்கலன்னா மாத்திக்கலாம். உடைங்கிறது 1000கணக்கான ரூபாய் தான் ஆகும், பிடிக்கலன்னா மாத்திக்கலாம். ஆனால் அந்த இருப்பிடம் அப்படின்னும் பொழுது லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்யணும். அப்போ ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துல வாழ்நாள்ல சம்பாதிக்கக்கூடிய பெரும் பணத்தை முதலீடு செய்யறது வந்து இருப்பிடம் அப்படிங்கிற அந்த ஒரு வீட்டில் தான். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு நிலம் வாங்குற ஒரு ஹாபி இருக்கும், சில பேருக்கு அலுவலகம், ஆஃபீஸ் பர்பஸ், கமர்ஷியல் பர்பஸ் வாங்குற ஹாபி இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த சொத்தை வந்து அங்கீகரிப்பது 2 ஆவணம். ஒன்று பத்திரம், அது வந்து பதிவுத்துறை சார்ந்த ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம். மற்றொன்று பட்டா, அது வருவாய் பதிவேடுகள் சார்ந்த ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம். ஸோ முதல்ல எது தோன்றியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டா அப்படிங்கிற அந்த சட்டப்பூர்வமான ஆவணம் தான் நில அளவையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில தான் பத்திரங்கள் பதிவு செய்யப்படுகிறது. பட்டா வருவாய் பதிவேடுகள் ஆவணங்களின் அடிப்படையில தான் பத்திரங்கள் பதிவு செய்யப்படுகிறது. ஸோ இந்த பத்திரங்கள் 1865 இருந்து பதிவு செய்யப்படுது. சட்டம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய சட்டம், பதிவு சட்டம் வந்து 1860. ஆனா ஆவணங்கள் பதிவு செய்யப்படுறது எல்லாமே 1865 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பதிஞ்சிட்டு இருக்கோம். காலப்போக்கில் பதிவுத்துறையில வந்து பல மறுசீரமைப்புகள் வந்து நடந்திருக்கிறது, கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்திருக்கிறதுன்னு அடிப்படையில் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு அதை பயன்படுத்தி மிகச்சிறப்பான முறையில் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டு மிக சிறப்பாக பதிவுத்துறையில் வந்து ஆவணங்கள் வந்து பராமரிக்கப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது, சீர்படுத்தப்படுகிறது. புதிய ஆன்லைன் 3.0 கூட ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இணையதளம் வாயிலாகவே பல சேவைகளை வந்து கொடுத்து வருகிறது. விரைவில் அது நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பதிவுத்துறையில எண்ணற்ற ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகிறது. பதிவுத்துறையில் வந்து ஒரு 65 ஆர்டிகல் இருக்கு. ஸோ அந்த 65 ஆர்டிகளுக்குள்ளதான் நீங்க எந்த ஆவணத்தை பதிவு செஞ்சீங்கனாலும் பொருத்த முடியும். பொதுவாக கிரைய ஆவணம் சொல்லி சொல்லுவோம், சேல் டீடு. அது வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், சேல் டீடு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கிரயத்தை ஒப்பந்தப்படுத்தணும், அதுக்கு கிரைய ஒப்பந்த ஆவணம்னு சொல்லுவோம். ஒருவேளை அதை கடன் பெற்று வாங்குறோம்னு சொன்னா அது வந்து அடமான கடன் பத்திரம் எழுதி கொடுக்கணும், மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடுன்னு சொல்லுவோம், MODTன்னு அதை எழுதி கொடுப்போம். ஒருவேளை அந்த சொத்தை நான் விற்கிறதுக்காக ஒரு அதிகார முகவரை நியமனம் பண்றேன்னா பொது அதிகார ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஒருவேளை நான் அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்காக மெயின்டெனன்ஸ் பவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா சிறப்பு அதிகார ஆவணம் சொல்லி சொல்லுவோம். அடுத்தது என்னுடைய சொத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டு அவருடைய சொத்தை நான் வாங்கிக்க போறேன்னு சொன்னா பரிவர்த்தனை, பொருளோ சொத்தோ நிலமோ அதை பரிவர்த்தனை கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கிறது, அது பரிவர்த்தனை ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அதுல ஏதோ தவறு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா பிழைத்திருத்தல் ஆவணம் அப்படின்னு, அதுல ஒரு நபர் 2 நபர் விட்டுட்டோம்னு சொன்னா அவங்க வந்து சம்மதம் தெரிவிச்சு எழுதி கொடுக்கறது பேரு சம்மத ஆவணம்னு சொல்லுவோம். 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அதை சமாதானமா போயிட்டு அதை சமாதானம் பண்றதுக்கு சமாதான பத்திரம்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை அவர் சொல்லணும், நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உறுதிமொழி ஆவணம், அஃபிடவிட், டிக்ளரேஷன் டீடு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல வகையான ஆவணங்கள் வந்து பதிவுத்துறையில வந்து பதிவு செய்யப்படுகிறது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 65 ஆர்டிகளுக்குள்ளதான் நீங்க எந்த ஆவணங்களை பதிவு செஞ்சீங்கனாலுமே அதை கொண்டு வர முடியும். குத்தகை ஆவணம் கூட இருக்குது. நீங்க ஒரு நிலத்தை, விவசாய நிலத்தை 5 வருஷத்துக்கு குத்தகை கொடுக்க போறீங்கன்னா நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஈட அந்த நிலத்தை வந்து நீங்க குத்தகைக்கு அனுப்பி வச்சுக்கலாம், வட்டி எதுவும் கிடையாது. குத்தகை காலம் முடிஞ்ச உடனே அதை வாங்கிக்க முடியும். அது மாதிரி வாடகை ஒப்பந்த ஆவணம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் இருக்கு. ஒரு பத்திரம் பதிவு பண்ணணும்னா அது 65 வகையான ஆர்டிகல் இருக்கு. எந்த ஆவணங்கள்னாலுமே அந்த பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த 65 ஆர்டிகளுக்குள்ளதான் பொருத்த முடியும். ஓகே சார். இப்போ ஒருத்தங்க லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னாவே
கிரயம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா. இன்னும் சில பேருக்கு அந்த கிரயம்னா, எனக்கே கிரயம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டவுட் இருக்கு. ஓகே. சோ அந்த கிரய பத்திரம்னா என்ன சார்? கிரய பத்திரத்துக்கு ஆங்கிலத்துல சேல் டீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரய பத்திரம் வந்து என்னன்னா, ஒரு நபர் அவர் பேர்ல இருக்கிற சொத்தா இருக்கலாம், அவர் குடும்ப நபர்கள் பேர்ல சொத்தா இருக்கலாம். அப்ப குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து கிரயத்துக்கு பணத்துக்கு அதுக்கு நிகரான பணத்தை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்வது. இது நிறுவனத்தின் பேர்ல இருக்கலாம், கூட்டு நிறுவனத்தின் பேர்ல இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், ஒரு 2, 3 பேர்கள் தனிநபர்கள் வாங்கி வச்சிருக்கலாம், கூட்டு குடும்ப சொத்தா இருக்கலாம், பூர்வீக சொத்தா இருக்கலாம். எந்த வகையில சொத்து உரிமையாக்கப்பட்டிருந்தாலும் தங்களுக்கு உரிமையான சொத்தை விலை பேசி அந்த சொத்துக்கு நிகரான தொகையை இன்னொருவரிடம் இருந்தோ அல்லது இன்னொரு நிறுவனத்திடம் இருந்தோ யாருக்கு சொத்துக்கள் தேவையோ அவர்களிடத்தில் இருந்து அந்த பொருளுக்கு ஈடாக பணத்தை பெற்றுக்கொண்டு கிரய ஆவணம் பதிவு செய்து கொடுப்பது தான் சேல் டீட் அப்படின்ற கிரய ஆவணம். ஓகே. ஸோ அவங்க கொடுக்குற ப்ராப்பர்ட்டிக்கு நிகராக பேமெண்ட் வாங்கிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்றாரு அவரு, செல் பண்றாரு இவர். ஸோ செல்லருக்கும் பையருக்கும் இடைப்பட்ட அந்த மணி டிரான்சாக்ஷன் ஆயிடுது இல்லையா, அதுதான் கிரயம். ஓகே சார். இந்த கிரய பத்திரம் பதிவு பண்ணணும் அப்படின்னா வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு போகணுமா, பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போகணுமா? இந்த ஆவணங்கள் பதிவு பண்றது அனைத்துமே பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள் பதிவு அலுவலகங்கள்ல தான் போகணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 587 சார் பதிவாளர் அலுவலகங்கள் இருக்கு. பதிவு மாவட்டங்கள் 55 பதிவு மாவட்டங்கள் இருக்கு. மண்டலங்களை 11 மண்டலங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பதிவு அலுவலகங்களுக்கு தான் சென்று பதிவு செய்யணும். ஓகே சார். இந்த கிரய பத்திரம்னா என்னங்கிறத பத்தி தெளிவா சொன்னீங்க. செட்டில்மெண்ட் பத்திரம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆமா 65 ஆர்டிகல்ல இதுவும் ஒண்ணு ஆமா. செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்னு. ஆமா. செட்டில்மெண்ட்னா நம்ம 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறத செட்டில்மெண்ட் நம்ம பேசுவோம். இப்ப செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படிங்கிறது என்னுடைய பேர்ல ஒரு சொத்து இருக்குது. என்னுடைய சொத்தை நான் 2 வகையா அதை வந்து குறிப்பிட முடியும். கண்டிஷன் போட்டு செட்டில்மெண்ட் கொடுக்கலாம், கண்டிஷன் இல்லாம செட்டில்மெண்ட் கொடுக்கலாம். கண்டிஷன் இல்லாம செட்டில்மெண்ட் எப்படின்னா, என் காலத்துக்கு பிறகு என்னுடைய மனையையோ வீட்டையோ நிலத்தையோ நான் விரும்புகின்ற ஒரு நபருக்கு அல்லது என்னுடைய வாரிசுகளுக்கு இல்லை என்னை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களுக்கு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு அல்லது ஒரு அறக்கட்டளைக்கு அல்லது ஒரு சங்கத்துக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு கட்சிக்கு யாருக்கு வேண்டுமானாலும் என்னுடைய சுய சம்பாத்திய சொத்தை என் விருப்பத்தின்படி என் விருப்பத்தின் பேரில் நான் செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிற ஆவணத்துக்கு தான் பேர் செட்டில்மெண்ட் ஆவணம் பேர். ஸோ இதில் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் யாருன்னா, இப்போ நான் இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய அப்பா வழி தாத்தா பாட்டி, என்னுடைய அம்மா வழி தாத்தா பாட்டி, என்னுடைய மனைவி, எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், பேர பிள்ளைகள்னு சொல்லுவோம். அப்புறம் கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு எழுதி வைக்கிறது சாதாரண செட்டில்மெண்ட் ஆவணம். 3ஆம் நபருக்கு, இப்ப நான் உங்களுக்கோ வேறு ஒருவருக்கோ எழுதி வைக்கிறேன்னு சொன்னா அதுவும் செட்டில்மெண்ட் ஆவணம் தான். ஆனா அது வந்து உங்களுக்கு கிரய ஆவணத்துக்கு நிகரா முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணமும் செலுத்தணும். அது சாதாரண செட்டில்மெண்ட் ஆவணம் கிடையாது. செட்டில்மெண்ட் வந்து 3ஆம் நபருக்கு எழுதி வச்சா முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணமும் கிரய ஆவணத்துக்கு ஈடா கொடுக்கணும். நான் பிளட் ரிலேஷன்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கொடுக்கணும். அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னும் கூடுதலா தான செட்டில்மெண்ட்னு சொல்றோம். தான செட்டில்மெண்ட்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமையான ஒரு சொத்து நான் தானமா எவரொருக்கும் கொடுக்கலாம். எவர் ஒருவருக்கும், எந்த ஒரு நிறுவனத்திற்கும், 3ஆம் நபருக்கும், எந்த சாதி மதத்தை சார்ந்தவர்களுக்கும், எந்த நாட்டவருக்கும் நான் வந்து கொடுக்க முடியும். அது வித் கண்டிஷன்ஸோட கொடுக்க முடியும். ஒருவேளை வெளிநாடுகள்ல NRI, NRO அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நான் வந்து என்னுடைய நிலத்தை தான செட்டில்மெண்ட்டாக கொடுக்க முடியும், வித் கண்டிஷன்ஸோட கொடுக்க முடியும். அது வீட்டு மனையை மட்டும்தான் கொடுக்க முடியும். விவசாய மனைகளை வெளிநாட்டவருக்கு கொடுக்க முடியாது. NRI-யா இருந்தால் நான் கொடுக்க முடியும். வெளிநாட்டவரை சார்ந்தவர்களுக்கு நான் என்னுடைய நிலத்தை தானமா கொடுக்க முடியாது. இப்போ செட்டில்மெண்ட் பத்திரத்தை பத்தி தெளிவா சொன்னீங்க சார். அந்த செட்டில்மெண்ட்னா யாருக்கு செட்டில்மெண்ட்டை பத்தியும் பேசணும். ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க வந்து முத்திரை தீர்வை கட்டணும், பதிவு கட்டணம் கட்டணும், கிரைய செலவுக்கு நிகராக கட்டணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆமா, அப்ப வெறும் தான செட்டில்மெண்ட்டுக்கு எப்படின்னா நீங்க 1% தான் முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணும். அதிகபட்சம் சீலிங் என்னன்னா 40,000 ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 10,000 ரூபாய். ஸோ நீங்க 5000 கோடி சொத்துக்கு நாம செட்டில் பண்ணாலும் ரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் தான் வரும். அதே 3ஆம் நபருக்கு கொடுத்தோம்னு சொன்னா 7% ஸ்டாம்ப் டியூட்டி, 2% ஃபீஸ் வரும். ஓகே சார். இப்போ கிரைய பத்திரம் பத்தி சொன்னீங்க, அப்புறம் செட்டில்மெண்ட் பத்திரம் பத்தி சொன்னீங்க. பாக பிரிவினை பத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பாக பிரிவினை பத்திரம்னா என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதை யாருக்கெல்லாம் அது எலிஜிபிளா இருக்கும், எதன் மூலமா அப்படி பண்ணணும்? பாக பிரிவினை ஆவணம் அப்படிங்கிறது பொதுவா
இரண்டு வகைப்படும். ஒன்று, இப்ப நம்மளுடைய பாட்டன் பூட்டன் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, நம்ம இருப்போம். ஸோ இந்த வாரிசுகளுக்கு மத்தியில பிரித்துக் கொள்வது வந்து பாகப்பிரிவினை. அதாவது நேரடி வாரிசுகளுக்குள் பிரித்துக் கொள்ளக்கூடியது சாதாரண பாகப்பிரிவினை ஆவணமாக பதிவுத்துறையில வந்து ஆர்டிக்கல் வந்து 45ல ஏபி அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த 45ல நேரடியா அண்ணன் தம்பி இருவர் பிரித்துக் கொள்வார்களானால் அதுக்கு 1% தான் ஸ்டாம்ப் டியூட்டி, 1% தான் ஃபீஸு. உச்சபட்சமாக 40,000 தான் ஸ்டாம்ப் பேப்பர், 10,000 தான் ஃபீஸு. அதே இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாரு, அண்ணன் இறந்துட்டாருன்னா அண்ணனுடைய வாரிசுகள் வருவாங்க. வாரிசுகள் வரும் பொழுது அவங்க 45B இரண்டாம் நிலை வாரிசுகளா வந்துருவாங்க. ஸோ அவர்களுக்கு நம்ம அந்த பாகப்பிரிவினையை வந்து பதிவு செய்யும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4% ஸ்டாம்ப் டியூட்டி, 1% ஃபீஸும் அவர்களுக்கான பாகம், இரண்டாம் நிலை வாரிசுகளுக்கான பாகம் வந்துடும். ஸோ வாரிசுகளுக்கிடையே பிரித்து கொள்ளக்கூடிய அந்த பாகத்தை பிரித்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கு இந்த பாகம் இந்த பாகம் அப்படின்னு சொல்லலாம். அதை இடமாகவும் பிரித்து கொள்ளலாம், பொருளாகவும் பிரித்து கொள்ளலாம், பணமாகவும் பிரித்து கொள்ளலாம். எதுனாலுமே நம்ம பாகத்தை வந்து அதில் குறிப்பிடணும். அப்படி குறிப்பிட்டு பிரித்து கொள்ளக்கூடிய ஆவணம் பாகப்பிரிவினை ஆவணம். ஒருவேளை ரத்த சம்பந்தமே இல்லாதவர்கள் நீங்களும் நானும் ஒரு நிலத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட்ட பத்திரம் எழுதியிருப்போம். அதை உங்களுக்கு கிழக்க பக்கம் எனக்கு மேற்க பக்கம், அல்லது உங்களுக்கு வடக்க பக்கம் எனக்கு தெற்கு பக்கம், அப்படி எல்லைகளை குறிப்பிட்டு மெஷர்மெண்ட்டோட இப்படி மூன்றாம் நபரும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உரிமையை நம்ம வந்து பாக பத்திரமாக பெருத்து கொள்ளலாம். அதுக்கு வந்து 4% ஸ்டாம்ப் டியூட்டி, 1% ஃபீஸ், தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளவோ அல்லது வாரிசுகளுக்குள்ளவோ அல்லது 2-3 நபர்களுக்குள்ளவோ கூட்டாக இருக்கக்கூடிய சொத்தை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இடத்தை எல்லை குறிப்பிட்டு பாகமாக பிரித்து கொள்ளக்கூடிய ஆவணம் பாகப்பிரிவினை ஆவணம். இதற்கு பொருளாகவோ அல்லது பணமாகவோ அல்லது நிலத்தை சரிசமமாகவோ கூடுதல் குறைவாகவோ பிரித்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. அரக்கோணம்ல இருந்து ரமேஷ் இணைப்புல இருந்திருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், பேசுங்க சார். என்ன சந்தேகம் உங்களுக்கு? சார் சொல்லுங்க சார். சார் பேசுறது கிளியரா கேக்குதா சார்? எனக்கு எக்கோ அடிக்குது, சரியா தெளிவா கேட்கல சார். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுங்க சார். டிவியை பார்த்து பேசாதீங்க. சார் இப்ப தெளிவா இருக்கா சார் நான் பேசுறது? கேக்குதுங்க சார், பேசுங்க சார். சார் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு சார். இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரேன். மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம்? உங்க சந்தேகம் கேளுங்க சார். சந்தேகம் வந்து என்னோட தாத்தா சொத்து இருக்கு சார். அது சொத்து எப்படி பிரிக்கிறதுல இருந்து கொஞ்சம் எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அதை எப்படி சரியான முறையில பிரிக்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். தாத்தாவுக்கு எத்தனை பிள்ளைங்க சார்? தாத்தாவுக்கு 3 பேர் இருக்காங்க சார். தாத்தா உயிரோட இருக்காங்களா? இல்ல சார், அவர் இறந்துட்டாங்க. சரிங்க. இப்போ தாத்தாவுக்கு 3 வாரிசுங்க, 3 பேரும் உயிரோட இருக்காங்களா? இருக்காங்க சார், 3 பேர் உயிரோட இருக்காங்க. ரைட் சார். இப்ப அண்ணன் தம்பி அவங்க 3 பேரும் சேர்ந்துங்க சரி, யார் யார் எவ்வளவு அளவு எக்ஸ்டெண்ட் பிரிச்சுக்க போறாங்கன்னு சொல்லி முடிவு செஞ்சு டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி, சரி சார், பாகப்பிரிவினை பத்திரமா அவங்க சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்துல டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தாக்கல் பண்ணாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சார், பார்ட்டிஷன் டீடு. ஒருவேளை அவங்க 3 பேர் ஒத்து வரல அப்படின்னு சொன்னா நீங்க நீதிமன்றத்துல வந்து பாகப்பிரிவினைக்கான ஒரு பார்ட்டிஷன் ஷூட் வழக்கு தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலமா உங்க சொத்தை வந்து பாகம் பிரிச்சுக்கலாம் சார். சரி சார். ஓகே சார், ஓகே சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? இல்ல சார், நன்றி சார். தெளிவா இருக்கு சார் உங்களுடைய விளக்கம். ரொம்ப நன்றி சார். பாகப்பிரிவினை ஆவணம்னா என்ன, பாகப்பிரிவினை ஆவணத்துக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா சொன்னீங்க சார். விடுதலை பத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. விடுதலை பத்திரம்னா என்ன சார்? அதாவது ஒருவருக்கு இருக்கக்கூடிய உரிமையை இன்னொருக்கு விடுவித்து கொடுப்பது, விடுதலை, ரிலீஸ் பண்றது, ரிலீஸ் டீட். அதுக்கு ஆங்கிலத்துல பாகப்பிரிவினைக்கு பார்ட்டிஷன் டீடு, விடுதலைக்கு ரிலீஸ் டீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுவும் சிமிலரா வந்து உங்களுக்கு பாகப்பிரிவினை மாதிரியே தான் வரும். குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுக்கான உரிமையை இன்னொருவருக்கு விட்டு கொடுப்பது அல்லது விடுவிப்பது அல்லது விடுதலை கொடுப்பது அப்படிங்கிறது பேர் தான் விடுதலை ஆவணம். இதுல வந்து நீங்க குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை ரிலீஸ் கொடுக்கலாம். அதே போல 3ஆம் நபர்களுக்குள்ள இருக்கிற அந்த பாக உரிமையையும் அவர்கள் விடுவிக்கலாம். ஸோ சிமிலரா பாகப்பிரிவினை விடுதலையும் ஓரளவுக்கு சிமிலரா தான், சேமா தான் இருக்கும். அதுக்குமே கட்டணம் வந்து சேமா தான் இருக்கும். 40,000 உச்சபட்சமா சீலிங்கு, 1% உச்சபட்சமா 40,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு கட்டணம் இருக்கு. விடுதலை ஆவணத்தை பத்தி சொன்னீங்க. ஒரு லேண்டுக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ பவர் கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த பவர் கொடுக்கறதுனா என்ன, அதை பத்தி பொது அதிகார ஆவணம்னு சொல்லுவோம். அதுல வந்து காமனா ஜென்ரலா வந்து சில பவர்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒருவருக்கு உரிமையான சொத்தை அவர் நேரடியா அந்த இடத்துல இருந்து, அவர் வயதாகி இருக்கலாம் அல்லது வயது குடும்ப என்ன சொல்றது வாலிபராக கூட இருக்கலாம், அவருடைய நிலத்தை
அவர் நேரடியாக இன்வால்வ் ஆகி விற்க முடியல, பேச முடியல, பையரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல, இல்லை அங்கே ஏதாவது தாவா இருக்கு, அந்த தாவாவை பிரச்சனைகளை வழக்குகளை சரி பண்ண முடியல, வருவாய்த்துறை பதிவேடுகள் பிரச்சனைகள் இருக்கு, எல்லைகள் பிரச்சனைகள் இருக்கு, வழி பிரச்சனைகள் இருக்கு, அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை சரி செய்வதற்கும் அதனை விற்பனை செய்வதற்குமான ஒரு பொதுவான ஒரு அதிகாரம் வழங்கி பதிவு செய்து கொடுக்கக்கூடிய ஆவணம் தான் பொது அதிகார ஆவணம். இன்னும் கூடுதலாக இப்போ ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த நிலங்களை வந்து இது இரண்டு வகைப்படும். ஒன்று சாதாரண பொது அதிகார ஆவணம். அந்த பொது அதிகார ஆவணத்தை எழுதி கொடுத்தவர் எப்பொழுது வேண்டுமானாலும் தன் விருப்பத்திற்கு ரத்து செய்யக்கூடிய ஒரு ஆவணம். இன்னொன்று கைமாற்று தொகையுடன் கூடிய பொது அதிகார ஆவணம். அது வந்து கன்சிடரேஷன் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிரயத்துக்கு நிகராக விலையை கொடுத்துட்டு அதை வந்து கன்சிடரேஷன் பவர் ஆஃப் அட்டார்னி வாங்குறது. அது வந்து கைட்லைன் வேல்யூ என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அதுக்கு நிகராக, சந்தை மதிப்புக்கு நிகராக பணத்தை கொடுத்துட்டு வாங்கக்கூடிய ஒரு அதிகார ஆவணம். இரண்டு ஆவணங்களிலுமே என்னன்னா உங்களுக்கு நிபந்தனைகளை வந்து குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. இன் பிகாஃப் ஆஃப் பிரின்சிபல், முதல்வருக்கு பதிலாக முகவராக, அதிகார முகவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பவர் ஏஜென்ட் அப்ரூவல் ப்ராசஸாக இருக்கலாம், லேண்டை சர்வே பண்ணுற ப்ராசஸாக இருக்கலாம், அப்புறம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை கரெக்ட் பண்ணுற ப்ராசஸாக இருக்கலாம், ஒரு முழு நிலத்தை பகுதி பகுதியாக பிரித்து விற்பனை செய்வதற்கான அதிகாரமாக இருக்கலாம், நீதிமன்றங்களில் வழக்காடு மன்றங்களிலே வழக்காடுவதற்கான அதிகாரமாக இருக்கலாம். இப்படி பல வகையான அதிகாரங்களை உட்பட அனைத்து அதிகாரங்கள், இந்த நிலத்தை செட்டில்மெண்ட் பண்ணலாம், தானம் கொடுக்கலாம், குத்தகைக்கு கொடுக்கலாம், அடமானம் போடலாம், கிரைய ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுக்கலாம், கிரைய ஆவணம் எழுதி கொடுக்கலாம், துணை ஆவணங்கள், சப்ளிமெண்டரி டீடு என்ன வேணாலும் எழுதி கொடுக்கலாம். இப்படி அந்த அதிகாரத்தை குறிப்பிட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஆவணம் தான் பொது அதிகார ஆவணம். அதில் இன்னும் கூடுதலாக கன்சிடரேஷன் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லி கிரயத்துக்காக பணத்தை வாங்கி கொண்டு கிரயத்துக்காக பொது அதிகார ஆவணம் எழுதி கொடுக்கக்கூடிய ஆவணமும் இதில் அடங்கும். உயிர் பத்திரம் அப்படின்னா என்ன சார்? உயிர் எழுதி கொடுக்கறது தான் உயிர் பத்திரம்னு சொல்றாங்களா? அதை பத்தி சொல்லுங்க சார். ஆமா, உயிர் ஆவணம் அப்படிங்கிறது நமக்கு சொந்தமான ஒரு சொத்தை நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் யாருக்கு அதை எழுதி வைக்கணும், இல்லை யார் யாருக்கெல்லாம் அதை எழுதி வைக்கணும், நம்முடைய வாரிசுகளுக்கோ அல்லது நம்முடைய நண்பர்களுக்கோ அல்லது நம்மளுடைய நலன் விரும்பிகளுக்கோ அல்லது நம்முடைய பாதுகாவலர்களுக்கோ அல்லது நம்பிக்கைக்குரியவர்களுக்கோ, எவர் ஒருவருக்கும் உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும் இன்னும் கூடுதலா நம் பெயரில் இருக்கிற அந்த உரிமையை நம்முடைய காலத்திற்கு பிறகு யார் யார் எதை எதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தகவல்களை குறிப்பிட்டு எழுதி வைக்கக்கூடிய ஆவணம் தான் உயில் ஆவணம். அந்த உயில் ஆவணத்தை பதிவு செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை, பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று உயில் ஆவணம் எப்படிப்பட்ட சூழலில் எழுதப்படும்னா, ஒருவர் மரண தருவாயில் இறுதி கட்டத்தில் இருக்கும் பொழுது அவரின் நம்பிக்கைக்குரியவர்களிடத்திலே சொல்லி அவர் யாருக்கு கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த பார்ட்டை கொடுக்கணுங்கிற வரைக்கும் அவர் சொல்லி எழுத முடியும். இன்னும் கூடுதலா எனது பெயரில் திருப்பூரில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற சொத்தை மோகன்ராஜ் அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு கூட எழுதிடலாம், ஷார்ட்டா கூட. ஸோ அந்த அளவுக்கு தன் பெயரில் இருக்கிற நிலங்களை தன் காலத்துக்கு பிறகு நடைமுறைக்கு வரும். இப்ப நம்ம சொன்ன இந்த ஆவணங்கள்லாம் தான செட்டில்மெண்ட் ஆவணம் உடனடியாக நடைமுறைக்கு வந்துடும். ஒருவேளை அதை கண்டிஷனோட போட்டு என் காலத்துக்கு பிறகு நடைமுறைக்கு வரணுன்ற கண்டிஷன் தான செட்டில்மெண்ட்டே இருக்குது. விடுதலை ஆவணம் உடனடியாக வந்துடும், பாகப்பிரிவினை ஆவணம் உடனடியாக நடைமுறைக்கு வந்துடும். ஆனால் இந்த உயில் ஆவணம் மாத்திரம் எழுதி கொடுப்பவர் காலத்திற்கு பிறகுதான் வரும். அதனால இது ரகசிய உயில்னு சொல்லுவோம். ஏன்னா உயில் எழுதி இன்னாருக்கு எழுதி வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சா அவர் சம்மந்தப்பட்டவர் என்ன நினைப்பாரு, அவர் செத்தாதான் இந்த உயில் நடைமுறைக்கு வரும்னு அவர் சாவடிச்சிருவார்ல. அதனால இது ரகசியமா பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணம். எத்தனை முறை வேண்டுமானாலும் ரத்து செய்து எழுத முடியும். இறுதியாக எழுதக்கூடிய அந்த உயில் தான் வேலிட், அது மட்டும்தான் தகுதியானது, அது மட்டும்தான் அதிகாரம் பெற்றது. அது ஆனா நீங்க எத்தனை முறை உயில் எழுதினாலும் முந்தைய உயில இந்த தேதியில இன்னாருக்கு எழுதியிருக்க, இந்த உயில் ஆவணத்தின் மூலமா அது ரத்து செய்யப்படும்ங்கிறத கண்டிஷனை சொல்லி சொல்லி நீங்க எழுதணும். ஓகே. ஸோ அதனால இறுதியா எழுதக்கூடிய அந்த உயில் தான் நடைமுறைக்கு வரும். அதுதான் சட்டப்பூர்வமான ஆவணம், அதுதான் அதிகாரத்துக்குரிய ஆவணம். சார் தொடர்ந்து பேசலாம். திருவாரூர்ல இருந்து கந்தசாமி இணைஞ்சிருக்காங்க. கந்தசாமி வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார்கிட்ட கேட்கலாம். என்னுடைய சொத்து சம்பந்தமா பாத்தீங்கன்னா போலி ஆவணம் மூலமா பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்க சார். சொத்து என் பேர்ல இருக்கு, ஆனா பத்திரம் வந்து வேற பேர்ல போலி ஆவணமா பண்ணிட்டாங்கன்றாங்க. யார் பண்ணிட்டாங்க சார்?
அதை பத்தி தகவல் கேட்ட சார். பத்திரப்பதிவு ஆபீஸ்ல போனோம்னா உங்க பத்திரம் வந்து பதிவாகி போச்சு, உங்க பேர்ல கிடையாதுன்னு சொல்றாங்க ஐயா. அது எப்படின்னா எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா அதை கேட்டதுல இருந்து எப்படி மீட்கணும்னு தெரியல. நீங்க சொத்து எழுதி கொடுக்கலீங்களா? நீங்க எதுவும் ரிசர்ச் போய் கையெழுத்து போட்டு கொடுக்கலையா? ஐயா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலைங்க ஐயா, எங்களுக்கு தெரியாம நடந்திருக்கு ஐயா. அதான் உங்களுக்கு ஒரு பவர் 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 ஏதாவது கொடுத்தீங்களா? ஐயா என்னங்க புரியலையா? பவர் பவர் ஏதாவது கொடுத்தீங்களா? பொது அதிகார ஆவணம் ஏதாவது எழுதி கொடுத்தீங்களா? ஐயா இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கல. இப்போ உங்களை மாதிரியே வேற ஒரு கந்தசாமி போய் கையெழுத்து போட்டு வித்துட்டாருங்களா? ஆமாங்க, அது எப்படி நடந்தது இல்ல, போனா எங்க சொத்து எங்களுக்கே இல்ல. இல்ல சார், இப்படி மாநிலம் முழுவதுமே ஆள் மாறாட்டம் மூலமா இந்த மாதிரி ஒரு நல்ல வேல்யூவான உங்க சொத்து திருவாரூர்ல நல்ல டவுன்ல இருக்குதுங்களா? மெயின் சொத்துங்களா? மதிப்புள்ள சொத்துங்களா? ஆமாங்க, அது ரொம்ப மதிப்புள்ள சொத்துங்க ஐயா. அது வந்து நிறைய பேர் கேட்டு வந்தாங்க, நாங்க கொடுக்கலையா அதை. புரியுதுங்க. இப்ப என்னன்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் மூலமாகவும் போலி ஆவணங்கள் மூலமாகவும் வாரிசுதாரர்களை மறைச்சு, நீங்க இப்ப கந்தசாமி இன்னொரு கந்தசாமி வந்து ஆவணத்தை வந்து பதிவு செஞ்சு கொடுக்குற இந்த ஃப்ராட்லைன் டாக்குமெண்ட் எல்லாம் ரத்து பண்றதுக்கு ஒரு அற்புதமான சட்டம் 77A 77Bன்னு சொல்லி ஒரு சட்டப்பிரிவுகளை கொண்டு வந்தாங்க. இப்ப அதுல மாவட்ட பதிவாளரே விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கலாம், ஆவணத்தை ரத்து பண்ணலாம். ஒருவேளை மாவட்ட பதிவாளருக்கு வந்து ரத்து பண்றதுல உடன்பாடு இல்லைன்னு சொன்னா மேல்முறையீட்டு அலுவலர் பதிவுத்துறை தலைவரை வந்து நியமிச்சு அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து சட்டம் நடைமுறைக்கு வந்திருந்தது. தற்பொழுது வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வந்து நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்து அந்த சட்டத்தையே ரத்து பண்ணி அந்த சட்டப்பிரிவை வந்து முதல்ல இடைக்கால தடை பெற்றிருந்தாங்க. தற்போது அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து பதிவுத்துறையின் சார்பில், ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு சட்டம், ஏன்னா சாமானிய மக்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்து அவங்களுடைய உரிமை நிலைநாட்டணும்னா ஒரு தலைமுறையில 2-3 தலைமுறைகள் கூட கடந்துடும். ஸோ அதனால இது குறைந்தபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ள இந்த போலி ஆவணங்கள் ரத்து செய்யக்கூடிய அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததன் அடிப்படையில மாவட்ட பதிவாளர் விசாரித்து அந்த ஆவணத்தை ரத்து செய்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த வில்லங்க சான்றிதழிலிருந்தே அந்த தவறான ஆவணங்களுடைய தகவல்களை நீக்கம் செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. ஸோ அது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு மகத்தான சட்டங்க. அது ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரும்பெரும் சட்டம். அதை நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சிட்டு இருக்குங்க. இப்ப வந்து பதிவுத்துறையின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. நாங்களும் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் அதுல வழக்குல இணைச்சுக்கிட்டு அதுல சில சாதக பாதகங்கள் இருக்கு, சில பிளஸ் மைனஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து சொல்லி மீண்டும் அந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்து சாமானிய மக்கள் இப்படி சொத்துக்களை பறி கொடுத்தவங்க, சொத்துக்களை இழந்தவங்க, அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், அது உடனடியா ரத்து செய்து அவர்கள் உரிமையை நிலைநாட்டணுங்கிறதுல எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. நாங்களும் அந்த நீதிமன்றத்துடைய வழக்குல இணைச்சுக்கிறோங்க. விரைவில் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்னு நம்பலாங்க. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த உடனே நீங்க அந்த போலி ஆவணத்தை ரத்து செய்யறதுக்கு மாவட்ட பதிவாளருக்கு வந்து மனு கொடுங்க. அவங்க அதை விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல சார் எனக்கு உடனடியா வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃப்ராட்லெட் டாக்குமெண்ட்டை ரத்து பண்றதுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து வைங்க சைமல்டேனியஸா. இது நடைமுறைக்கு வந்ததுன்னா அப்புறம் நம்ம ஐஜி ஆபீஸ்ல கொடுத்து அதை ரத்து பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஐயா அந்த அளவு படிப்பறிவு கிடையாது, உங்க உதவி என்னன்னா எங்களுக்கு உதவி பண்ணி கொடுப்பீங்களா இந்த சம்பந்தமா? கண்டிப்பாங்க, நிச்சயமா. நீங்க ஃபெய்ரா அமைப்பு நீங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தொலைக்காட்சியில எங்களுடைய நம்பர் வாங்கிக்கிட்டு எங்களை கூப்பிடுங்க. ஃபெய்ரா டீம் திருவாரூர்ல அசோசியேஷன் ஆபீஸ் இருக்கு. திரு பிரியாகாந்தன் அங்க மாவட்ட பொறுப்பாளர் இருக்காரு, அவர் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. ஐயா நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம். ஓகே சார், ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பேர்ல மட்டும் உயிர் எழுதிட்டாங்க. பேலன்ஸ் அவங்க உயிர் எழுதி கொடுக்கிறவர் சம்பாதித்த சொத்துக்கு மட்டும்தான் அவங்க ரைட்ஸ் இருக்கா, இல்ல பூர்வீக சொத்துக்கும் அந்த உயிர் எழுதி கொடுத்தா அவங்க அந்த ரைட்ஸ் இருக்குமா சார்? இல்ல, பூர்வீக சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்து குடும்ப சட்டப்படி உயிரோடு இருக்கிற 4 தலைமுறைகளை கட்டுப்படுத்தக்கூடியதுதான் இந்து குடும்ப சட்டம். இஸ்லாம் சட்டம் வேறு. இந்து சட்டக்கு, அதாவது இந்துல வந்து இந்து, பாசி, ஜைன மதம், புத்த மதம், கிறிஸ்தவ மதம் எல்லாம் இந்து சட்டம். ஸோ இப்படிப்பட்ட மதத்தவர்களுக்கு நீங்க அவர்கள் பூர்வீக சொத்துக்களாக இருந்தால் அவர்களுக்குள்ள உரிமையை பிரிபடாத பாகத்தை மாத்திரம் எழுதி வைக்க முடியும். பாகம் பிரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா முழு சொத்தையும் இவர்கள் எழுதி வைக்கலாம். ஏன்னா பாட்ட சொத்து ஆட்டோமேட்டிக்கா பேர பிள்ளைகளுக்கு தான் சொந்தமாயிடும். பௌத்தி பட்டாங்க அதை. ஸோ பௌத்திரர்களுக்கு தான் அது முழுக்க உரிமையாக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது முழு சொத்தையும் இவர் விரும்புகின்ற ஒரு பிள்ளைக்கு எழுதி பாரபட்சமாக எழுத முடியாது. வேண்டுமென்றால் அளவுகள்ல முன்ன பின்ன எழுதலாம், ரைட் ராயலா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அளவுகள்ல இவர் சுயசம்பாத்தியத்த சொத்து யாரு வேணாலும் எழுதலாம். இன்னும் கூடுதலா நகைச்சுவையா ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் நானு. லண்டன்ல டயானா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, லண்டன் நகரத்தினுடைய சட்டத்திட்டப்படி அவர் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்யலாம்.
கிட்டத்தட்ட ஒரு 7 திருமணங்கள் செய்கிறார். ஒவ்வொரு திருமணத்தையும் மனமுறிவு ஏற்பட்ட பிறகு அவர் விரும்பிய திருமணத்தை அவர் பண்ணிக்கிறாரு. லிவிங் டுகெதர் லைஃப்லயும் வாழறாரு. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவங்க கடைசியில என்ன பண்றாங்க, ஒரு பூனையை எடுத்து வளர்க்குறாங்க. அந்த பூனைக்கு விக்டோரியா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. விக்டோரியான்னு செல்லமா அந்த ஒரு செல்ல பிராணி எடுத்து வளர்த்து அவங்களுக்கு இந்தியன் ருப்பி மதிப்புல 600 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. கடைசி காலத்துல இவர்களுக்கு ஆதரவாகவும் பொழுதுபோக்காகவும் நிம்மதியாகவும் இருந்த ஒரே ஜீவன் அந்த விக்டோரியா என்கிற பூனை தான். ஸோ இறுதியா அவங்க ஒரு உயில் எழுதுறாங்க அந்த விக்டோரியா. என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய சுய சம்பாத்திய சொத்து 600 கோடி ரூபாய் மதிப்பை குறிப்பிட்டு இந்த விக்டோரியா என்கிற பூனைக்கு தான் சொந்தம். என் காலத்துக்கு பிறகு இந்த பூனையை லண்டன் ஜூ எடுத்து வளர்க்கணும். இந்த விக்டோரியா காலத்துக்கு பிறகு இந்த சொத்து முழுவதும் லண்டன் ஜூ அடையணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு எழுதுறாங்க. ஸோ அதனால தன்னுடைய சுயசம்பாத்திய சொத்தை உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும், மனிதர்களுக்கு இல்லை, எந்த ஒரு ஜீவனுக்கும் நீங்க குறிப்பிட்டு அந்த ஜீவனுடைய காலத்துக்கு பிறகு யாருக்கு போகணுன்றதை குறிப்பிட்டு எழுதக்கூடிய வகையில உயிரோடு இருக்கிறவருடைய காலதிசைக்கு பிறகு நடைமுறைக்கு வர வேண்டியதை முன்கூட்டியே அவர் எழுதி வைக்கிற ஆவணத்துக்கு பேர் தான் உயிர் ஆவணம். ஸோ அதனால அவர் எவரோருக்கும் எழுதி வைக்கலாம், எந்த தடையும் இல்லை. நிகழ்ச்சியில பங்கேற்று பத்திரம்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய பிரிவுகள் என்ன, அதுல எத்தனை ஆர்டிக்கல் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி மோகன்ராஜ். அதாவது பாமர மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் எளிமையான முறையில் அவருடைய இல்லங்களுக்கு சென்று அவர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நல்ல ஒரு முயற்சியையும் நல்ல ஒரு நிகழ்ச்சியும் நடத்தி இருக்குது. நீங்களும் ஒரு பாமர மக்களினுடைய கேள்விகளை உள்வாங்கி அவர்களுடைய குரலாக மனசாட்சியாக பல கேள்விகளை கேட்டீங்க. எண்ணற்றவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இப்படி அனைத்து மக்களுக்கும் இந்த சொத்து சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருது. ஸோ நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சார். நேயர்களே, ப்ராப்சல் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.